Taste the Daily. திமுக முப்பெரும் விழாவும் பெரியார் திடலில் விஜயும். நடிகர் விஜய் பெரியார் திடலுக்கு சென்றது ஏன்? திமுக முப்பெரும் விழாவை திசை திருப்ப விஜய் களமிறங்கினாரா? விஜயின் சட்டசபை தேர்தல் வியூகம் என்ன? சிதறப்போவது அதிமுக ஓட்டா அல்லது திமுக ஓட்டா? முட்டலும் மோதலும். தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை பெரியார் திடலில் உள்ள அவரது சிலைக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கட்சி அறிவித்த பின்னர் முதல் முறையாக விஜய் நேரடியாக தலைவர் ஒரு சிலைக்கு மரியாதை செலுத்தியது இதுதான் என்பதால் அவரது பாதை பெரியார் வழியிலான திராவிட பாதையா என்ற கோணத்தில் விவாதிக்கப்படுகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை இனி காண்போம். இந்த ஆண்டு அறிஞர் அண்ணா நினைவு நாளுக்கு முன்பாக பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் தமது முதல் அறிக்கையில் மத்தியில் மற்றும் மாநிலத்தில் ஆளும் கட்சிகளை குற்றம் சாட்டியதுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெல்வதுதான் இலக்கு என்று அறிவித்திருந்தார். ஆனால் கடந்த ஆண்டே தமது அரசியல் நடவடிக்கைகளை அவர் தொடங்கிவிட்டார். இதற்காக சிறப்பு அரசியல் ஆலோசனை குழுவுடன் விஜய் ஒப்பந்தம் செய்தார். அந்த குழுவின் ஆலோசனையின்படிதான் கடந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு விஜய் மக்கள் இயக்கத்தினர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். அடுத்து தீரன் சின்னமலை, காமராசர், பெரும்பிடுகு முத்தரையர், சீப்பா ஆதித்தனார், முத்துராமலிங்க தேவர், வீரன் அழகு முத்துக்கோன், ராணி வேலுநாச்சியார், தியாகி கடலூர் அஞ்சலை அம்மாள் உள்ளிட்ட தலைவர்களின் பிறந்த நாட்களின் போது விஜய் சார்பில் அவரது மன்ற பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மரியாதை செலுத்தினார். அதே நேரத்தில் சீமான், திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தொலைபேசி மூலமாக விஜய் பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். இதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் கட்சிக்கான கொடிக்கான பாடல் என்று அதிரடி காட்டிய விஜய் அடுத்த மாதம் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். கட்சி தொடங்கிய பிறகு கொடி அறிமுக விழாவில் பங்கேற்றவர் அதற்கு பிறகு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட நடிகர் விஜய் அவர்கள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்த கையோடு பெரியாருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூட பழக்க வழக்கங்களால் விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்ற தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அறுத்தறிந்தவர், மக்களை பகுத்தறிவு மனப்பான்மையுடன் போராட தூண்டியவர், சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவு பகலவன், தென்னகத்தின் சாக்ரடிஸ். தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய பெண் உரிமை, பெண் கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, சமத்துவம், சம உரிமை, சமூக நீதியில் பயணிக்க உறுதியேற்போம் என தெரிவித்திருந்தது பலரையும் கவனத்தில் ஈர்த்தது. அதே நேரத்தில் சென்னையில் திமுக பாட விழா மற்றும் முப்பெரு விழா ஏற்பாடுகள் களைகட்டியிருந்த நிலையில் விஜயின் அரசியல் ஆலோசனை குழு அதிரடியாக ஒரு திட்டத்தை செயல்படுத்தியது. பெரியார் பிறந்த நாளில் அவர் வாழ்ந்த பெரியார் திடலுக்கே சென்று அங்குள்ள அவரது பிரமாண்ட சிலைக்கு மரியாதை செலுத்த முடிவு செய்யப்பட்டது. வேப்பேரியில் உள்ள பெரியார் திடல் நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஜப்பானில் பெரியார் பிறந்தநாள் கொண்டாட சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. திடலுக்கு விஜய் வருகை தர திக சார்பில் பச்சை கொடி காட்டப்பட்டது. திடலில் உள்ள பெரியார் மையத்தில் திக துணை தலைவர் களி பூங்கொன்றன் தலைமையில் பெரியார் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கம் முடிந்த தகவல் கிடைத்த பிறகு விஜய் தமது வீட்டிலிருந்து திடலுக்கு புறப்பட்டார். அவரது வருகை எழும்பூர் பகுதி நிர்வாகிகளுக்கு கூட தெரிவிக்கப்படவில்லை. இனோவா காரில் திடலுக்கு வருவது சிரமம் என்று உணர்ந்த விஜய் ஷிப்ட் ரகசிய காரிலேயே பயணமானார். பெரியார் திடலுக்கு வந்தவுடன் மாலையை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு வெறுங்காலுடன் இறங்கிய விஜய் ரோஜா இதழ்கள் வைக்கப்பட்டிருந்த தாம்பல தட்டையும் மற்றொரு கையில் தூக்கி கொண்டு சென்று திடலில் உள்ள பெரியாரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் விஜய். சில நிமிடங்களில் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு காரில் விஜய் புறப்பட்டு சென்றார். கொடிகளுடன் சொந்த கட்சியினர், போலீசார் பாதுகாப்பு, பொதுமக்கள் கூட்டம் என எவ்வித செட்டப்பும் இல்லாமல் 3 பேருடன் வந்து 3 பேருடன் திரும்பியது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பெரியார் சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்திய நிகழ்வுக்கு ஒரு தரப்பிடம் இருந்து பெரும் ஆதரவும் மற்றொரு தரப்பிடம் இருந்து பெரிய எதிர்ப்பும் உருவாக்கியது. இதுவரை மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகம் சார்பாக புதுச்சேரி என் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளே தலைவரின் சிலைக்கு மரியாதை செலுத்தி வந்த நிலையில் முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் விஜய். இதன் மூலம் அரசியலில் தனக்கு முன்னோடியாக இருக்கும் தலைவர் இவர்தான் என்று அனைவருக்கும் எடுத்துக்காட்டியுள்ளார் திரு விஜய் அவர்கள். பெரியார் திடலுக்கு விஜய் சென்றது ஏன் பற்றிய தகவலும் வெளியாகியுள்ளது. பெரியார் பிறந்த நாளுக்கு அவரை மதிக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு மாலையிட்டு வணங்குவது வழக்கம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் பெரியார் சம உரிமை, சமத்துவம், சமூக நீதி கொள்கையை பெயரளவில் மட்டும் இல்லாமல் மனதளவில் சமரசமின்றி
இன்றே பெரிதும் மதித்து போற்றும் ஒரு அரசியல் இயக்கமாக செயல்பட தொடங்கியுள்ளது. அதே போல அவரது பெண் உரிமை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு போன்ற பெண்கள் சார்ந்த முன்னெடுப்பை கொள்கையாகவே பின்பற்றுவதில் மிக உறுதியாக நிற்கப் போகும் இயக்கமாக வலம் வரும் என்ற எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது இந்த தமிழக வெற்றிக் கழகம். பெரியார் உலவிய பெரியாரின் காலடி தடங்கள் பதிந்த இடத்தில் அவருக்கு பிறந்தநாள் வணக்கம் செலுத்துவதுதான் ஒரு கொள்கை வழி வணக்கமாகவும் அர்த்தம் என்பதை உணர்ந்து விஜய் தேர்ந்தெடுத்த இடம்தான் பெரியார் திடல். 1965 இருந்து விடுதலை நாளிதழின் அலுவலகமாகவும் செயல்படும் அந்த இடம் பெரியார் இறக்கும் வரை அவர் உளவிய இடங்களில் ஒன்று. அவர் சுவாசம் கலந்த காற்று இருந்த இடம். இன்றைக்கும் அவரது சுவடுகள் அழியாமல் பாதுகாக்கப்படும் ஓர் இடம். அதனால்தான் அந்த இடத்தில் இருக்கும் பிரம்மாண்டமான பெரியார் சிலைக்கு அதன் பீடத்தில் மலர் தூவி வணக்கம் செலுத்த விஜய் முடிவெடுத்து அங்கு சென்றுள்ளார். சிங்கத்திற்கும் அது வாழ்ந்த குகையிலே சென்று வணக்கம் செலுத்துதல் என்பது சிங்கத்தின் ஆசியை நேரடியாக பெறுவது போன்ற ஓர் உணர்வை ஏற்படுத்தும் அரசியல் களத்தில் அது கொள்கை ரீதியாக உறுதியாக களமாட ஓர் உத்வேகத்தை தரும் என்பதால் விஜய் திடலுக்கு சென்று பெரியார் வெடியை வெடித்துள்ளார். பெரியார் திடலில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கவோ மரியாதை செலுத்தவோ திமுக நிர்வாகிகள் யாரும் வரவில்லை என்பது கவனிக்கக்கூடியது. 2026 சட்டசபை தேர்தலில் விஜயின் அரசியல் பாதை திராவிட பாதையா இல்ல தமிழ் தேசிய பாதையா என்ற விவாதங்களை கிளப்பியுள்ள விஜய் கட்சி மாநாட்டில் கொள்கைகளை அறிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது அரசியல் பாதை மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் கொள்கையை உள்ளடக்கியதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எம்ஜிஆர் பாணி அரசியலை விஜய் கையில் எடுத்திருக்கிறார் என்பதே புரிதலாக உள்ளது. அதிமுக வாக்குகளை குறிவைத்து அவரது அரசியல் நடவடிக்கைகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதற்கு காரணம் திமுகவை வீழ்த்த முடியும் என்று தமது வாழ்நாள் வரை நிரூபித்தவர் எம்ஜிஆர். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள கொள்கை என்னவென்றால் பெயர்தான் வித்தியாசமே தவிர வேறு எதுவும் கிடையாது என்பது கடந்த கால வரலாறு. அதே ரூட்டில் தான் விஜய் பயணம் இருக்கும் என்று இதுவரை உள்ள அவரது செயல்பாடுகள் உணர்த்துகின்றன. Taste the Daily.